பெற்றோர்கள் என்ன கேட்கணும், ஃபவுண்டேஷன், அது தவிர இன்டகிரேட்டட், அதுக்கப்புறம் நார்மல் ஃபீ இதெல்லாம் வாங்கி கடந்த ஆண்டுகளில் நீ எத்தனை பேருக்கு ஃபவுண்டேஷன் போட்டீங்க, ஃபவுண்டேஷன் ஃபீஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கினாங்க மார்க்கு, இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் என்ன பெனிஃபிட், அந்த குவான்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது மட்டுமல்ல, இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வராங்க, 4-5 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த 5 வருஷத்துலேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு நீட்டு, எத்தனை ஸ்டூடெண்ட்டு ஐஐடி என்ட்ரன்ஸ் கிராக் பண்ணாங்க டீட்டெயில் வேணும். ஒரு ஃப்ளாஷ் நியூஸ், மாநில தகவல் ஆணையம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்காங்க. என்னென்னா, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும், தனியார் பள்ளிக்கூடத்துலேயும் வெளியில் எவ்வளவோ ஃபீஸ் வாங்குறீங்க என்றதை வெளிப்படையாக போடுங்க. அது மட்டுமல்ல, அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுதே கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிவீல் பண்ணணும். அவங்க ஸ்கூல் வெப்சைட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக போடணும். இதில் எதுவும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்ற ஒரு தகவல் இன்றைக்கி பார்த்தேன். இது நாம் கேட்டுட்டு வருது வேற. இந்த ஆர்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, 2022 கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் எவ்வளோங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்குறாங்க, ஸ்பிளிட் கேட்குறாரு. அதை பள்ளி கொடுக்கல. அதுக்கப்புறம் சிஓடிஓக்கெலாம் எழுதுறாரு. அப்புறம் கடைசியாக அது தகவல் ஆணையம்க்கு வராங்க. அவங்க கொடுத்த ஆர்டர் இது. தட் இஸ், யூ ஷுட் டிக்ளேர் வாட் இஸ் யுவர் ஃபீ. அதாவது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு என்னன்னு போடுங்கன்றாங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு வெளியீடுங்க. அதோடு சேர்ந்து நான் 2-3 நாள் அவனு போட்டுட்டு வரேன். என்ன போட்டுட்டு வரேன் அப்படின்னா, 24th January 2026 தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாஸ்ட் அ லா. அதன் அடிப்படையில் 7 மெம்பர் கமிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும், டு பி ஹெடட் பை எ ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். அந்த 7 மெம்பர் கமிட்டி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் மனசில் கொண்டு ஃபேர் அண்ட் ஜஸ்டிஃபையபிள் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இன்னும் ஜிஓ வரல, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதை பற்றிய பெட்டிஷன் கொடுங்க ஒவ்வொரு சிஓடிஓ ஆஃபீஸுக்கும். தமிழ் முதலமைச்சருக்கு அனுப்புங்க, கல்வி அமைச்சருக்கு அனுப்புங்கன்னு போட்டிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் போடணும். இன்னும் 4-5 நாளில் ஸ்கூல் திறக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் டூ லேட். என்ன ஃபீஸ் வாங்குறீங்க, அது எதன் அடிப்படையில் வாங்குறீங்க, இதை நீங்கள் கேட்கணும். அது மட்டுமல்ல, ஃபீஸ் வாங்குறீங்களே அது கம்ப்ளீட்டாக டோட்டலாக இருக்கணும். ஹிடன் காஸ்ட் இருக்கக்கூடாது. இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எவ்வளோ வாங்குறீங்க. நான் கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்குறேன், பேஸ்பால் சொல்லிக் கொடுக்குறேன், பேஸ்கெட் பால் சொல்லிக் கொடுக்குறேன், டென்னிஸ் சொல்லிக் கொடுக்குறேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்ந்து வாட் இஸ் தி காஸ்ட் பர் சைல்டு பர் இயர், அது கேட்கணும். மூன்றாவதாக பெற்றோர்கள் என்ன கேட்கணும், ஃபவுண்டேஷன், அது தவிர இன்டகிரேட்டட், அதுக்கப்புறம் நார்மல் ஃபீ இதெல்லாம் வாங்கி கடந்த ஆண்டுகளில் நீ எத்தனை பேருக்கு ஃபவுண்டேஷன் போட்டீங்க, ஃபவுண்டேஷன் ஃபீஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கினாங்க மார்க்கு, இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் என்ன பெனிஃபிட், அந்த குவான்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது மட்டுமல்ல, இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வராங்க, 4-5 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த 5 வருஷத்துலேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு நீட்டு, எத்தனை ஸ்டூடெண்ட்டு ஐஐடி என்ட்ரன்ஸ் கிராக் பண்ணாங்க டீட்டெயில் வேணும். அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ ஃபெயிலியர், எவ்வளோ கம்பார்ட்மெண்ட், எவ்வளோ டோட்டல், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ். நான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, குவான்டிஃபிகேஷன் இல்லைன்னா குவாலிட்டி இருக்காது. ஒரு குவாலிட்டி எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம், குவான்டிஃபிகேஷன். ஒரு மோட்டர் பைக் வாங்குகிறோம், 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குகிறோன்னா குவான்டிஃபிகேஷன், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இத்தனை கிலோமீட்டர் போகும், தட் இஸ் குவான்டிஃபிகேஷன். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பெற்றோர்களே, நான் 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவை மறுபடியும் போட்டுகிட்டே இருங்க. அது கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் காதிலையும் தமிழ்நாடு கல்வி அமைச்சர் காதிலையும் போய் சேரணும். ஸ்கூல் திறப்பதற்கு முன்பு அந்த கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் நினைவூட்டு வீடியோவாக போடுறேன். ப்ளீஸ் see this video and share it widely.